வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா குண்டுமல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பச்சை பச்சைன்னு. இங்கே 4 செடி இருக்குது பாருங்கள். இந்த 4 செடியுமே ஒரு இலை கூட இல்லாமல் நான் கட் பண்ணி விட்டேன். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லா துளுத்து வரும். முக்கும் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ மொக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த எல்லா செடியிலுமே எனக்கு மொக்கு வந்திருக்கு. இந்த செடியிலையும் மொக்கு வருது பாருங்கள் நிறையா. இதுலேயும் மொக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுவும் மொக்கு வருது பாருங்கள். இங்கேயும் மொக்கு வருது பாருங்கள். இந்த செடியெல்லாம் நான் எப்படி கட் பண்ணன்றதை நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி விட்டிங்கன்னா இதே மாதிரி சூப்பராக நல்லா துளுத்து இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் மொக்கு வைக்கும். இந்த அளவுக்கு நல்லா துளுத்து மொக்கு வரும்போது இப்போ என்ன உரம் கொடுக்கறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த டிஏபி கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக உங்களுக்கு மொக்கு வரத்துக்கு இது உதவியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை கொடுக்கலாம். இதுக்கு மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த டிஏபிலாம் போடும்போது மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு போடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நல்லா இப்படி ஃபுல்லாக இப்படி எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மண்ணை மூடி விட்டுருங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போடுங்க. அது பூ வரத்துக்கு நல்லா உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நான் 4 செடிக்குமே இப்போ போட போகிறேன். இந்த மாதிரி மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு நான் எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி விட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு இலை கூட இருக்காது, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக துளுத்து மொக்கே வச்சிருச்சு எனக்கு. இதிலலாம் ஒரு இலை கூட இருக்காது, ஃபுல்லாக அடியோடு கட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன்ட்டு. அந்த லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் பூ சூப்பராக பூக்கும். இது இங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் மொக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம இப்போ ஒரு தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணி அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி. டெய்லி நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி செடிக்கு ஊற்றிடுங்க. அது நல்லா பூ கொடுக்கும். நல்லா பூ கொடுக்கும். நல்லா வளர்கிறதுக்கு, பச்சை பச்சைன்னு வளர்கிறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க. காலையில் நீங்கள் சாப்பாடு செய்யும் போது அரிசி கழுவிங்களே, அதை நீங்கள் தனியாக ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுருங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செடிக்கு ஊற்றி விட்ருங்க. கீழே ஊற்றாமல் செடிக்கு ஊற்றி விட்ருங்க. அப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டிஏபி போட்டு வந்துடுங்க. நீங்களும் ஈஸியாக மாடி தோட்டத்தில் நீங்கள் அழகாக வளர்க்கலாம். இந்த மாதிரி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோவும் போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நான் இந்த குண்டுமல்லி செடி வீடியோ, அப்புறம் முருங்கை மரத்தில் நிறைய காய் விட்டுருக்கு அந்த வீடியோ, ரோஸ் வீடியோ, எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்களும் பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.